அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள்ங்க. வரலாற்றில் நம்ம நிறைய தேர்தல்கள் பார்த்திருந்தாலும் கூட இந்த தேர்தல் வித்தியாசமானதாக இருந்திருக்குங்க. தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னாடியும் சரி, இந்த நொடி வரை பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. நொடிக்கு நொடி புதிய புதிய திருப்பங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாவேக்காவுடைய ஆட்சி சூப்பர் அப்படின்னு அவங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது ரொம்ப சுமாரான ஆட்சி அப்படின்னு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று மே 10ஆம் தேதி அதிலிருந்து இப்போது வரை இந்த ஒரு 15-17 நாட்கள் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு சுருக்கமா ஒரு டீகோட் பண்ணலாங்க. அதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜயின் 17 நாட்கள் தாவேக்காவின் தூய ஆட்சியா தடுமாறும் ஆட்சியா? நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடனான ஒரு சிறு உரையாடலாக இந்த காணொலியை வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேங்க. ஏன் அப்படின்னா முன்னவே சொன்னது போலதான், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தேர்தல் போல இப்ப இல்லைங்க. டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு. நாங்க எதிர்பார்த்ததே ஒரு மாற்றம் தானே அப்படின்னு நம்முடைய வாக்காளர் பெருமக்களும் அதை இந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்காங்க. தாவேக்காவுக்கு அதிக எம்எல்ஏக்களை கொடுத்துருக்காங்க, ஆனாலும் மெஜாரிட்டியை கொடுக்கல. அதன் காரணமாகவே இந்த முறை பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. தொடக்கத்திலேயே தேர்தலுக்கு முன்னாடியே கூட நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னும் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய். அதை இந்த முறை செயலையும் வெளிப்படுத்தியிருக்காரு. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் அவங்க ஆட்சியிலையும் பங்கெடுத்திருக்காங்க. நல்ல ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த இளம் தலைமுறையினருடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி டோட்டல் சேஞ்சாக அவருடைய உடையே எடுத்துப்போமே. இதுக்கு முன்னாடி வேட்டி சட்டையில் நம்ம பலரை பார்த்துருந்துருப்போம். ஆனால் கோட் ஷூட்டில் புதுசாக அவர் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பாசிட்டிவாக பார்க்கப்படுது. அப்புறம் காலையிலேயே தலைமைச் செயலகத்துக்கு சீக்கிரமாக வந்ததாகட்டும், இல்லை மாலை வரை இருந்துட்டு இப்போ வீடு திரும்புவதாகட்டும், இப்படி பல விஷயங்கள் ஒரு புதுசாக இருக்கு. அதுக்கப்புறம் குறிப்பாக பெரும்பாலான எதிர்க்கட்சி தலைவர்களை அவங்களுடைய வீடு தேடி திமுக, மதிமுக, விசிக, நாத்தாக்க அப்படின்னு அவர்கள் அனைவரையும் வீடு தேடி போய் சந்திச்சது அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் நாகரிகமாகவும் அது பார்க்கப்பட்டதுங்க. எல்லாமே நல்ல விஷயம். அப்புறம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயாக பொறுப்பேற்ற உடனே மே 10ஆம் தேதி அதுக்கப்புறம் அந்த அறிவிப்பு 717 டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக அது குறைக்கப்படும் அப்படின்னு சொன்ன அந்த அறிவிப்பு உண்மையிலேயே இது ஒரு போதை இல்லாத சமுதாயத்தை நோக்கிய பயணத்துடைய ஒரு தொடக்கமாகவும் நம்ம பார்க்கலாம். முழுமையாக இது நடக்கணும் அப்படின்னு இதற்கு முந்தைய ஆட்சியிலையுமே பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும், முன்னாள் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களாகட்டும், இவங்க எல்லோருமே இதே போல குறைச்சிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இவரும் அதுல தீவிரம் காட்டியிருக்காரு. பாசிட்டிவா பார்க்கப்படுது. இப்படி பல விஷயங்கள் புதிய மாற்றமாக இருந்தாலும் பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் பல்வேறு கேள்விகள், மாற்று கருத்துக்கள், விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சோசியல் மீடியாக்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லயே இன்ஸ்டா மூலமாகவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த அளவுக்கு இளம் தலைமுறையினருடைய செல்வாக்க வாக்குகளை பெற்று இருக்கிறார், மறுப்பதற்கு இல்லை. அதுதான் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முதல் நாள்ல இருந்து எக்கச்சக்கமான பில்டப்புகளும் பிளாஸ்ட் எங்களுடைய அண்ணா ஆட்சி தான். உதாரணமா சொல்லணும்னா எங்களுடைய அண்ணா ஆட்சி தான் ஃபர்ஸ்ட் டாஸ்மாக்க முழுமையாக இப்படி கடைகள்லாம் மூடினாங்க அப்படின்னு. அப்பவே தியாகராய நகர்ல ஒரு முதிய அம்மா ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளாக இங்க கடை இருந்துச்சு, இப்போ கடை மூடிட்டாங்க டாஸ்மாக் கடைய அப்படின்னாங்க. ஏங்க, இந்த டாஸ்மாக்குன்னு வந்ததே 40 ஆண்டுகள்லாம் கிடையாது. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில தான் அது தீவிரமடைஞ்சது. என்னங்க நீங்க சொல்றீங்க? பூட்டி இருக்கிற கடையை போய் படம் எடுத்துட்டு இப்படி வீடியோ போட்டிருக்கீங்களே அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் முதல் பெண் அமைச்சரே எங்களுடைய அண்ணனுடைய ஆட்சியில தான் அமைஞ்சிருக்காங்க, கீர்த்தனா அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி முந்தைய திமுக ஆட்சியில கூட 2 பெண் அமைச்சர்கள், திருமதி கீதா ஜீவன், திருமதி கயல்விழி. இப்ப லேட்டஸ்டா கூட பார்த்தோம்னா கோவை சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரம், அதுல அந்த பிரஸ் மீட்ல பார்த்தோம்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடும் கண்டனங்களும் விமர்சனத்துக்கும் ஆளானாங்க.
அதுல அந்த காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு எங்களுடைய அண்ணன், பிளாஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சோசியல் மீடியாக்கள்ல பில்டப்புகளை மட்டுமே ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி சரின்னு சொல்ல முடியும்னு கேள்விகளை முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகளும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும். அடுத்து அவர் சொன்ன வாக்குறுதிகள் எடுத்துப்போமே. பரப்புரையில என்ன சொன்னாரு? 200 யூனிட் வரை மின் கட்டணம் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு, கட்டணம் இல்லை அப்படின்னாரு. ஆனா சிஎம் ஆன பிறகு என்ன சொன்னாரு? 500 யூனிட் கடந்தால் இது பொருந்தாது அப்படின்னு சொன்னாரு. 100 யூனிட் வரை மட்டும்தான் ஃப்ரீ அப்படின்லாம் சொன்னாரு. புதுசா பேசினது பெரிய ஷாக்கா மாறினது வாக்காளர் பெருமக்களுக்கு மின் கட்டண விஷயத்துல. அதுக்கடுத்து இப்ப இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எடுத்துப்போமே. பரப்புரையில என்ன சொன்னாரு? 5 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள் வரை முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அதாவது தெய்வத்தின் குரலாக விவசாயிகள்லாம் தெய்வங்கள், நாங்க முந்தைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டோம், விவசாயிகளோட உணர்வை புரிஞ்சுக்குவோம் அப்படின்லாம் பொங்கி அவரு பரப்புரையில பேசினாரு. ஆனா இப்ப சிஎம் ஆன பிறகு சிறு குறு அப்படின்லாம் புது அளவுகோல்லாம் போட்டு 50,000 வரை கடன் இருந்தா முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு ஒவ்வொன்றா அளவீடுகள் வச்சிருக்காரு. இதுவுமே விவசாய பெருங்குடி மக்கள் கிட்ட பெரும் அதிர்வை, ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு விவசாய சங்கங்களும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. கூட்டணி கட்சிகளே சிபிஐஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் பல்வேறு கட்சிகளுமே கடுமையான கண்டனங்களை திரும்ப பெறுங்க, முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இவங்களுடைய தாவேக்காவுடைய வேட்பாளரே ஆக்டிவிஸ்ட் திருவண்ணாமலையில போட்டியிட்ட திரு அருள் ஆறுமுகம், விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் இந்த பாரபட்சமான கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் வாக்குறுதி தரவில்லை, உத்தரவாதம் கொடுத்தீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். ஐஏஎஸ் பேச்சை கேட்டுட்டு தப்பா டிசிஷன் எடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சா முட்டு கொடுக்க முடியாது தாவேக்கா வேட்பாளராக இருந்தாலும் அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் பரப்புரையில பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினாரு. டாஸ்மாக்ல இப்ப பார்த்தோம்னா சிஎம் இவங்க ஆட்சிக்கு பிறகு பல இடங்கள்ல 20 ரூபாலாம் வாங்கினாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது தடுத்து நிறுத்தப்படுறது, இன்னொரு பக்கம் ஊழியர்களுடைய அந்த சுமைகள், போராட்டம் அப்படின்னு புதுசா பிரச்சனைகள் கிளம்பி இருக்கு. அதுலயும் ஒரு தெளிவு இல்லைங்க. இதற்கு அடுத்து சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள். பரப்புரை அப்ப என்ன சொன்னாரு? சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களே, சிஎம் சார் நீங்க வெளியில வாங்க, வீட்லயே இருக்காதீங்க, எல்லா தப்பும் நடந்துகிட்டு இருக்கீங்க, ஏதாவது கேட்டா சாரின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படின்னு என்ன ஒரு அட்டாக்கு. ஆனா இந்த 22 நாட்கள்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 28 படுகொலைகள் அரங்கேறி இருக்கு. தினந்தோறும் நாளிதழ்கள்ல சிறுவர் சிறுமியர் தொடங்கி பல கொலைகள், அந்த செய்திகளை நம்ம பார்க்காம இருக்க முடியறதில்ல. அதுலேயும் மிக கொடூரமான விஷயம், கோவையில் அந்த சிறுமைக்கு நேர்ந்த அந்த கொடூரம் தாங்க. 2 பேரை கைது செஞ்சு இப்போ குண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்காங்க. உடனடியாக கைது நடவடிக்கை இருந்தது. ஆனாலும் கூட அதுலேயுமே அவர் வாய் திறந்து பேசுவதற்கு, அதாவது தொலைபேசி வாயிலாக அவங்களுக்கு, அந்த பேரண்ட்ஸ்க்கு பேசியிருக்காரு முதலமைச்சர். ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, சிங்கப்படை இதெல்லாம் உருவாக்கி இருக்காரு, இவர் ஸ்பாட்டுக்கு உடனடியாக நேரில் ஆய்வு செய்வது, உடனடியாக நேரில் போய் அவங்கள சந்திக்கிறது, ஆறுதல் கொடுக்கறது, இது எல்லாமே இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கையாள்வதில், அந்த கிரைமை தடுக்கிறதுல இதுவும் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படும். ஒரு முதலமைச்சரே நேரில் உடனடியாக வந்துட்டாரு அப்படின்னு தவறு செய்பவர்களுக்கும் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் முதலமைச்சர் போகலை. இதுக்கு முன்னாடியே முன்னாள் முதலமைச்சரை நீங்கள் ஃபோன் மட்டும்தானே பண்ணி பேசுறீங்க, எதுவுமே வெளியில வரதில்லை அப்படின்னு விமர்சிச்சாரு. ஆனா இவருமே போன் மட்டும்தான் பேசியிருக்காரு, அவங்களுக்கு கால் பண்ணி. போகக்கூடாது, போக முடியாதுன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கொரோனா பெருந்தொற்று காலம், அந்த நேரத்திலையும் அந்த கொரோனா கிட்டு அது எல்லாமே பாதுகாப்பு கவசம் போட்டுக்கிட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நோயாளிகளை சந்தித்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்தாரு. உண்மையிலேயே அது ஒரு நல்ல முன்மாதிரியாக பார்க்கப்பட்டது. அவங்களுடைய தவறுகளை நம்ம விமர்சிக்கிற அதே நேரம் அங்கே நடந்திருக்கிற சரியையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல. அப்போ புதிய முதலமைச்சர்கிட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த மாதிரியான முன்னெடுப்பு தாங்க நம்பிக்கை கொடுப்பதாகவும் இருக்கும். அப்புறம் அவர் சொல்றதுல எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செஞ்சிருக்காரு. அவங்களுடைய தலைவர்கள், 50 தலைவர்கள் எல்லோருமே மிக முக்கியமானவங்க. ஒரு சமூக நீதி கட்சியாக தங்களை முன்னிறுத்துறாங்க. ஆட்சியும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பாசிட்டிவான ஒன்று, நம்பிக்கையை ஏற்படுத்தினது. ஆனா
என்ன நடந்தது? உடனடியாக தன்னுடைய தனி செயலராக அந்த முக்கிய பொறுப்பு தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடுமையான எதிர்வினைகள் வந்த உடனே திரும்ப பெற்றுக்கொண்டார் அந்த உத்தரவை. ஆனா இதை ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம பார்க்கலாம். மக்களுடைய உணர்வுகள், எதிர்க்கட்சிகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. நல்ல விஷயம். அப்புறம் முதல் முறையாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த 8 பேர்களை அமைச்சர்கள் ஆக்கியிருக்காரு இந்த ஆட்சியில. உண்மையிலேயே இது பாராட்டப்படக்கூடிய, கொண்டாடப்படக்கூடிய ஒன்று தாங்க. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனப்பூர்வமான ஒரு நன்றிகளையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஒரு பத்திரிகையாளராகவும். இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தாங்க. ஆனா இப்ப வேறொரு விவகாரம் பூதாகரம் ஆகியிருக்கு, அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு எல்லோரையுமே. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் குடிசை மாற்று வாரிய அந்த குடியிருப்புல பார்த்தோம்னா அந்த ஒதுக்கீட்டுல குலுக்கல் முறையில தான் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆனா இந்த முறை அங்க சாதி பாகுபாடு எழுந்திருக்கு. குறிப்பா சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா அவரை நோக்கி விமர்சனங்களும் கண்டனங்களும் பதிவாகி இருக்கு. என்னன்னாங்க, நகர்ப்புற மேம்பாடு வாரியத்துல ஒதுக்கப்படுகின்ற வீடுகள்ல பட்டியல் சமூக மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இதுக்கு முன்னாடி பக்கத்திலேயே வாழ்ந்து வந்தது தான் நடைமுறையா இருந்தது. ஆனா இப்ப பட்டியல் சமூக மக்களுக்கு தனி பிளாக் ஒதுக்கிருங்க, அவங்களோடு எங்களை சேர்த்தாதீங்க அப்படின்னு மாற்று சமூகத்து மக்கள் கேட்டதாக ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்குங்க. இதை ஒட்டி முன்னாள் அமைச்சரான திரு மா சுப்பிரமணியன் அவருமே கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. டிவிகே உடைய எம்எல்ஏ இது சம்பந்தமாக இது உண்மையா அப்படின்னு அவரு தான் விளக்கம் கொடுக்கணும். முதலமைச்சரும் என்னன்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் குறிப்பா ஒரு 2-3 விஷயங்களை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு மேகதாது அந்த காவிரியின் குறுக்கே அந்த அணை கட்டக்கூடிய அந்த விவகாரம் கர்நாடக அரசு அவங்க தீவிரமா முன்னெடுக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, உரிமைகளை புரிஞ்சிக்காம அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா அங்க கடிதம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காரு தற்போதைய முதலமைச்சர். கூட்டணி கட்சி காங்கிரஸ் தானே, அவங்க கிட்ட அழுத்தங்கள் கொடுக்கலாம் இல்லையா? அதற்கடுத்து கச்சத்தீவு விவகாரம், மீனவர்களுடைய பிரச்சனைகள், அங்க அவருடைய நெருங்கிய நண்பர் அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்கிட்ட கேள்வி கேட்டப்ப என்ன நடந்தது? நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாரு. மேகதாது விவகாரமாகட்டும், இல்லை வேற சில விவகாரமாகட்டும், உடனடியாக கடிதம் எழுதுறாரு தற்போதைய சிஎம். தப்பு சொல்லல கடிதம் எழுதுறத. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விமர்சிச்சிங்க? வெறும் கடிதம் மட்டும்தானே எழுதிக்கிட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு விமர்சிச்சாரு. இன்னைக்கு அதையே தானே நீங்க ஃபாலோ பண்றீங்க. அதையே நீங்க ஃபாலோ பண்றதுக்கு அந்த ஆட்சியில் இருந்த மாதிரியே சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் தொடர்வதற்கு புதுசா ஒரு சிஎம் எதுக்குங்க? அந்த ஆட்சியே அமர்த்திட்டு போயிருக்கலாமே. அப்ப அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களை தேர்வு செஞ்சாங்க. ஆனாலும் தொடர்ந்து அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னா என்ன சொல்றது? இதுல மிக கடுமையான ஒரு விமர்சனம் அப்படின்னு நம்ம சொல்றதுன்னா குதிரை பேர அரசியல் தாங்க. எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து 3 எம்எல்ஏக்கள் மரகதம் குமாரவேல் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சத்யபாமா அவர்கள் அதிமுகவிலிருந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உடனே தாவேக்காவில் இணைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரு இசக்கி சுப்பையா, அம்பா சமுத்திரம், இப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வெறும் 21 நாள்ல தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் போய் ஐக்கியமாகறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த 118 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டிக்கான எம்எல்ஏக்களை தாவேக்கா பெறணும் அப்படின்னு அங்க இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இவங்கெல்லாம் தாவேக்கா சார்பாக போட்டியிட்டு அவங்கள எம்எல்ஏ ஆக்குவது. இதுதானே நம்முடைய தமிழ்நாட்டில். ஏன் பாஜக கூட அது மாதிரி செஞ்சது இல்லைங்க நம்முடைய தமிழ்நாட்டில். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு. தாவேக்கா தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான செயல்களை செய்யலாமா? கூட்டணி கட்சிகளை ஆதரவு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை விசிக கண்டிச்சிருச்சு. சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோருமே கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பாட்டாவே குத்தி இருக்காரு அவரு. என்ன விலை அழகே, நல்ல விலைக்கு வாங்க வருவேன், விலை எது என்றாலும் தருவேன், மக்கள் மௌனம் கண்டு வியந்து போகிறேன் அப்படின்னு சிபிஎம் உடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் திரு கனகராஜ் அவரு நையாண்டியாக ஆனா குட்டி இருக்காருங்க வலுவா தாவேக்காவுடைய ஆட்சிக்கு. ஆனா தாவேக்கா சைட்ல இருந்து குறிப்பா அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர் என்ன சொல்றாரு? நாங்களும் யாரையும் கட்டாயப்படுத்தல, நாங்க அப்படி பண்ணல, ராஜினாமா அவங்களா செஞ்சிருக்காங்க, இங்க இணைஞ்சிருக்காங்க, இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு எதிர்கேள்விகளை முன் வச்சிருக்காரு. ஆனா அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாக்களித்த மக்கள் வெறும் 21 நாள்ல மாற்றுக் கட்சியிலிருந்து அவர்களை இந்த பக்கம் தூக்கி
உங்க கட்சியில இணைக்கிறது அப்படிங்கிறது எப்படிங்க தூய்மையான விஷயம்னு சொல்ல முடியும்? அடுத்து தற்போதைய சிஎம் கிட்ட ஒரு விஷயத்தை நினைவூட்டணும்னு நினைக்கிறேங்க. முந்தைய திமுக ஆட்சிய மக்கள் தூக்கி போட்டதுல முக்கியமான ஒன்று அரசு ஊழியர்களுடைய தொடர் போராட்டம், செவிலியர்களுடைய போராட்டங்கள், ஆசிரியர் பெருமக்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய வாக்குறுதிகளை நீங்க காப்பாற்றல அப்படின்னு அவங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. வேங்கை வயல் போன்ற அந்த கொடூரங்கள் இது எல்லாமே தான் புதிதாக தாவேக்காவை, அதாவது திமுகவுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு தாவேக்காவை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா புதிய ஆட்சியிலையும் கூட பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 10 நாள்லயுமே தொடர்ந்து சென்னை பெருநகரம் முழுக்கவே பல்வேறு இடங்கள்லையும் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் மின்வெட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க. வீதிக்கு வந்து போராடுறாங்க. சிஎம் அவருடைய வீட்டுக்கு போற அந்த வழியிலேயே நீலாங்கரை பக்கத்துலலாம் வந்து நள்ளிரவு நேரத்திலையும் கூட மக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதாவது மின்வெட்டு காரணமாக இன்னொரு பக்கம் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியை நீங்க முறையா செய்யல அப்படின்னும் மக்கள் வீதியில இறங்கி போராட தொடங்கியிருக்காங்க. இது தொடர்வது உங்களுடைய ஆட்சிக்கும் ஆபத்தாக மாறலாம். ஸோ விரைவில் இதை தடுக்க வேண்டிய வேலைகள்ல, அதாவது அவங்களுடைய உணர்வுகளுக்கு செவி சாய்க்க வேண்டியது நம்ம செய்யமுடிய ஒரு கடமைங்க. ஏன்னா வாக்காளர் பெருமக்கள் இதுவரை 60 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு மாற்றத்தை உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி பெற வச்சிருக்காங்க. உங்களை முதலமைச்சராகவும் அமர்த்தியிருக்காங்க. அதாவது அவங்க 5 ஆண்டுகள்ல, இன்னும் சொல்ல போனா இறுதி ஆண்டுகள்ல தான் அவங்க பல்வேறு வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற தொடங்கினாங்க திமுக அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இப்ப தெரிவிச்சிருக்காங்க. அதனால எடுத்த உடனேயே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட முடியாது. அவருக்கான புதிய அரசாங்கத்துக்கான ஒரு டைம் வேணும், உண்மைதான். ஆனாலும் இந்த 10 நாட்களுக்குள்ளார இதுவரை பார்க்காத ஒரு சிஎம்மாக அவருடைய நெருங்கிய நண்பர் திரு சஞ்சீவின்னு நினைக்கிறேன் திரைப்பட நடிகர், அவரு 10 நாள்ல சிங்கப்பூர் ஆக்கிட்டாரு நம்ம புது சிஎம் என்னுடைய நண்பர் அப்படின்லாம் ஒரு இடத்துல அவரு பேசியிருக்காரு. எக்கச்சக்கமான பில்டப்புகளை கொடுக்குறப்பதான் இல்லைங்க, யதார்த்தத்துல வேற மாதிரி இருக்கு, இதே நிலை தொடர்ந்தா மக்கள் உணர்வுக்கு எதிராக போயிடும், ஸோ நீங்க கொஞ்சம் பயிற்சி எடுத்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைங்க அப்படின்னும் பலரும் எடுத்துரைக்கிறாங்க. ஸோ 10 நாள்ல முழுமையான மாற்றத்தை கொடுத்துட முடியாது, புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் உங்களுடைய முன்முயற்சிகளை தீவிரப்படுத்துங்க. பயிற்சி, முயற்சி, நிச்சயமா அது சக்சஸ் ஆகும். இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறாகவும் இருந்திருக்கு. நிறைய தலைவர்களுடைய கோட்டெல்லாம் பொன்மொழிகளை முன்வைப்பார் நம்முடைய புதிய சிஎம். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச ஒரு தலைவருடைய கோட்டே நான் சொல்கிறேனே, ஒரு மனிதருடைய கேரக்டரை நம்ம பரிசோதிக்கணும்னா, டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கையில் அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னாரு முன்னாள் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் திரு ஆப்ரஹாம் லிங்கன்ங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற நல்ல கொள்கையோடு, திட்டங்களோடு, நல்ல குணாதிசயங்களோடு, பழக்க வழக்கங்களோடு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக, அந்த பவரின் மூலமாக, நல்லாட்சி கொடுப்பதின் மூலமாக நிரூபிப்பீங்க அப்படின்னு நம்புவோமாக. இதுதான் சிஎம் உடனான உரையாடல நம்ம பார்த்த விஷயம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தலங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. மற்றபடி அனைவருக்கும் ஈகை திருநாள், பக்ரீத் பெருநாள் நல் வாழ்த்துக்கள். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.